ரவை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ரவா பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை பணியாரத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து எப்படி சுவையாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ரவை பணியாரம் செய்கிறதுக்கு நான் இப்போது 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுகளும் அளந்துக்கோங்க. இப்போது அதே சைஸ் கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசு மண் இருக்குங்கிறதுனால அதை நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். 3/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அதே அளவு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைச்சி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இந்த டைமில் நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு ரவையை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் இப்போது வயல் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதாவது நாட்டுப்பழம் எடுத்திருக்கேன். இதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கையாலேயே இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக மட்டும் பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ரவை அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து செய்கிறதுனால பணியாரத்தோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நாம் வெல்லம் கரைச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி அரைச்சா வெளியில் தண்ணி வராமல் இருக்கும்னா நீங்கள் இந்த வெள்ளை தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைனா நாம் ஃபஸ்ட்டு அரைச்ச மிக்ஸை மட்டும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு வெள்ளை தண்ணியை வடிகட்டி அப்படியே அந்த பவுலில் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. என்னோடய மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்தாலும் வெளியில் வராதுங்கிறதுனால நான் அதிலையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சேர்த்தே அரைச்சிட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும், ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இப்போது இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்ல வாசனை வர அளவு நெய்யிலேயே தேங்காய் துருவலை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் தேங்காய் துருவல் வறுத்து சேர்த்து பணியாரம் செய்யும்போது பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்லா இப்போ வாசனை வர அளவு வறுத்தாச்சு. இப்போ இதை நாம் பணியார மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். ரவை கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன அளவுகளில் எல்லா அளவுகளுமே சேர்த்துருந்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி கரெக்டாக பணியாரம் சுடுறதுக்கு ஏற்ற பக்குவத்தில் ரெடியாக இருக்கும். சப்போஸ் மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் பணியார சட்டியை வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பணியார குழியிலையும் இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது பணியாரம் சாப்பிட்றதுக்கே நல்ல வாசனையாக சுவையாக இருக்கும். சட்டி நல்லா சூடானதும் மிதமான தீயிலையே வச்சு நாம் ஒவ்வொரு பணியார குழியிலையும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். பணியாரத்தை நல்லா திறந்தே வச்சும் வேக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, அப்புறமா வெளிப்புறம் டக்குன்னு கலர் மாறிடும், வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்புறத்தில் வெந்திருக்காது. நான் இப்போது ஒரு சைடு வேகத்தண்டியும் மூடி வச்சுக்கிறேன். மிதமான தீயில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம்.
ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பணியாரம் வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். மூடி வைக்காமல் கூட நாம் பணியார சட்டியை திறந்தே வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ரவா வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.